வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 13/8/2025 இந்திய பங்கு செய்திகளோட நம்ம இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 1.55% வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தகவல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்றைய ரீபவுண்டுக்கு பிறகு மார்க்கெட் இன்றைக்கும் பாசிட்டிவ் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 1.55% வந்திருக்கு. 8 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு லோவில் இது பதிவாக இருக்கிறது முக்கியமான விஷயம். அது இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நான் சொல்ல முடியும். நிஃப்டி 50 131 புள்ளிகள் ஆட் பண்ணியிருக்கு, 24,619 செட்டில் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 304 புள்ளிகள் ஆட் பண்ணியிருக்கு, 8539 செட்டில் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் மிட் கேப் நல்ல ஸ்ட்ராங் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அரௌண்ட் 8% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த நிறுவனத்துடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸும் ஏஐ முதலீட்டு திட்டங்களும் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஹிண்டல்கோ 5% மேலே பாசிட்டிவ்ல இருந்து, இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே அதிகமான டிமாண்டும் அதோட குவார்டர்லி ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதும் அதோட லாபம் அதிகரிச்சிருக்கிறதும் முக்கியமாக காரணமாக இருந்துச்சு. நிஃப்டி 50 தாண்டி பார்த்தீங்கன்னா என்எம்டிசி ஸ்டீல் அரௌண்ட் 20% அப்பர் சர்க்யூட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜேஎம் ஃபைனான்சியல் அரௌண்ட் 13% பாசிட்டிவ் க்ளோஸில் இருந்துச்சு. டாப் லூசர் சைட் பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், அடானி போர்ட், டைட்டன், ஐடிசி எல்லாமே லூஸில் இருந்தாங்க. நிறுவன செய்திகளில் பார்த்தீங்கன்னா நைகாவோட லாபம் டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. பேடிஎம் ஸ்டாக்கும் நல்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சு, அதுவும் 52 வீக் ஹையில் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐ இருந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2020 வருஷம் அப்ளை பண்ணதுக்கு இப்போ தான் கிடச்சிருக்குங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டினியூவாக வித்துட்டு இருக்கக்கூடிய எஃப்ஐக்கள் நேற்றுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. அரௌண்ட் 3398 கோடி ரூபாய்க்கு விற்று வெளியே பணம் எடுத்திருக்காங்க. இன்னைக்குள்ள ரிப்போர்ட் இன்னும் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு முக்கியமான காரணத்தில் 2 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, அமெரிக்காவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.2% இருக்குது. செப்டம்பர் மாதம் பெட் சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அரௌண்ட் 94% வட்டி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமா, இந்தியாவில் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 8 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஜூலை மாதத்தில் கம்மியாக வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 1.55% தான் வந்திருக்கதா ஆர்பிஐடைய ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இது ரொம்ப பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கறதுனால தான் இன்னைக்கு ஆட்டோ செக்டர் நல்ல பாசிட்டிவ் இருந்தது நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏற்கனவே கடந்த வாரம் தான் இந்தியாவில் ஆர்பிஐ மீட் இருந்துச்சு. அதில் வட்டி குறைக்கலங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்கமிங் செஷனில் ஆர்பிஐ இங்கேயும் வட்டி குறைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டில் கடந்த 2-3 மாசமா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. ரிப்போர்ட்டும் தான் சொல்லிட்டு இருந்து ரீசனாக ஆம்பி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஜூலை மாசத்தில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 42,702 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஏறத்தாழ 28% அதிகம். ஸோ மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆச்சுன்னா இன்வெஸ்டர்ஸுடைய மனநிலையும் மாறுங்கிறதா இதை காமிக்குது. ஆனால் பொதுவாகவே மார்க்கெட் ஏற்றத்தை விட இறக்கத்தில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணுங்கிறது தான் பொருளாதார பாடம்ங்கிறத மறந்துடாதீங்க. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, எப்போவுமே நீங்கள் எஸ்ஐபி பண்ணியிருந்தாலும் சரி, லம்சம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு கிராஜுவலான ரேட்லேயோ அல்லது ஹையாக மார்க்கெட் போயிட்டு இருக்கிற நேரத்துலையோ வாங்குறத விட மார்க்கெட் டவுனில் உங்களுடைய யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அதிகமான யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஈஸியாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இன்றைக்கி டெக்னாலஜி வெகு வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைவர்சிஃபைடாக இருக்கணும். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சரியாக இருக்குவாங்கிறத நீங்கள் உங்கள் சொந்த அறிவில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதை நான் ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, பெர்ப்ளெக்ஸ்டி ஏஐ குரோம் $34.5 பில்லியன் வாங்குறதா வேர்ல்டு வைடாக ஒரு நியூஸ் இருக்குங்க. ஏறத்தாழ $18 பில்லியன் அளவுக்கு மதிப்பிடப்பட்ட இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை குரோம், அதாவது கூகுள் குரோம் வாங்க முயற்சி செய்கிறாங்கன்னா அதோட வேல்யூஷன், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட டைவர்சிஃபிகேஷன், டெக்னாலஜி எந்த அளவுக்கு அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க நம்புறாங்கிறது தான் இது குறிப்பிட்டு சொல்லுதுங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் 24 கேரட் தங்கம் 10,135 ரூபாய்க்கு 5 ரூபா விலை குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் சுத்த தங்கம் 1 கிராம் 5 ரூபா விலை குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரையில் நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஒரு கிலோ 1,25,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் ரூபியும் 87 ரூபா 48 காசுகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் கம்மியாக வந்திருக்கதும் அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் குறைவும் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. மார்க்கெட் போஸ்ட்டுக்கு முக்கியமான காரணங்கள் கம்பெனிகளோட குவார்டர்லி ரிசல்ட்டும் நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுனால எல்லா செக்டாருமே பாசிட்டிவாக இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. என்னதான் இருந்தாலும் நாம் எப்பவும் சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் $100 ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ETF டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிற நோக்கத்தில், அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow, another super talk.